பிரான்சின் எசோன் பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற போர்த்துகீசிய திருமண நிகழ்வொன்றின் போது பெரும் விபத்து ஏற்பட்டது. திருமண கொண்டாட்டத்தின் போது இடம்பெற்ற எதிர்பாராத விபத்தினால் திருமணம் பாதியிலேயே நின்றது. மாலை 7 மணி அளவில் திருமண மண்டபத்திற்கு வெளியே உள்ள வாகன நிறுத்துமிடத்தில் இந்த விபத்து ஏற்பட்டது. அங்கிருந்த காரின் மீது 2 இளம் பெண்கள் ஏறி நின்றபோது கார் திடீரென சாரதியால் தகர்க்கப்பட்டதால் இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். காரில் இருந்து கீழே விழுந்த இருவரில் 20 வயது மதிக்கத்தக்க இளம் பெண் வீதியில் தலைக்குப்புற விழுந்து சுய நினைவை இழந்தார். மற்றொரு பெண்ணுக்கு அதிர்ஷ்டவசமாக எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் மற்றும் மருத்துவ குழுவினர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த பெண்ணை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தற்போது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் கோமா நிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் அவர் மதுபோதையில் காரை ஓட்டியது தெரியவந்தது. விபத்தால் கடும் அதிர்ச்சியடைந்த அவருக்கும் தற்போது மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து போலீஸ் அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.